அன்போடு அழைக்கிறோம். Amen.
தான் நம் பள்ளி. வழியெங்கும் வாயடித்து வானியர கனவுகளை கரையை காண்பித்து ஈரேழு ஜென்மமும் நின்றாடும் நினைவுகளை கொடுத்து உள்ளம் நிறைந்த உறவுகளை தந்து ஊரார் போற்றும் நன் மணிகளை உருவாக்கி என்றும் தலைநிமிர்ந்து வானோக்கி நிற்கும் பள்ளி நாமும் நம் பள்ளியும். அன்பிற்கினிய தோழர்களோடு வழியெங்கும் வாயடித்து வானியர கனவுகளை புத்தக பைகளோடு சேர்த்து தூக்கிக் கொண்டு பறந்து விரிந்த புல்தரை வானுயர்ந்த மரங்கள் கொண்ட பூஞ்சோலைக்கு உள்ளே வந்தால் வாருங்கள் வருங்காலமே என்று வாரி அணைத்து வாழ்க்கைக்கு வழிகாட்டிய வள்ளல் பெருமக்கள். கண்டிப்பும் கருணையும் தம் இரு கண்களாய் கொண்ட எம் ஆசிரியர்கள். இயற்கையோடு இணைந்த இறை வழிபாடு, ஒருங்கிணைந்த பள்ளி செயல்பாடுகள், இணை செயல்பாடுகள் மாணவர்களை சீர்மிகு மனிதர்களாய் மாற்ற எண்ணற்ற வாழ்க்கை பாடல்கள், பேச்சு, நடனம், கட்டுரை, கவிதை போன்ற போட்டிகளை நடத்தி வெற்றி தோல்வி என்ற வாழ்வின் இரு பக்கங்களையும் காட்டியது நம் பள்ளி. விடலை பருவத்தில் இருந்த எங்களை விளையாட்டு வீரர்களாய் திகழச் செய்து நாங்கள் வெற்றி வாகை சூடிய பொழுதெல்லாம் தூக்கி குதித்து கொண்டாடி தொடர்ந்து கொண்டிருக்க பால்தோற்ற வாழ்வதெப்படி என்று பாடம் புகட்டிக் கொண்டிருப்பார்கள் எங்கள் மொழி ஆசிரியர்கள். எங்களின் வசந்த காலம் பள்ளியில் படித்த காலம்தான். ஒன்று போல் சீருடை அணிந்து பேதமின்றி பாகுபாடின்றி பள்ளி மாலையில் அதே பேருந்து நம் பள்ளியை நோக்கி சீறி வரும் பொழுது நம்முள் உற்சாகம் ஊற்றெடுத்ததை மறக்க முடியாது. எது நடந்த பொழுதிலும் நம் பள்ளி கேண்டீனுக்கு பஃப் வந்து விட்டதா என்பதே பலரின் அன்றைய பிரச்சனையாக இருந்தது. பழனி அம்மாள் பள்ளி பல்வேறு விடயங்களில் முன்மாதிரி பள்ளியாகவே இருந்துள்ளது. இன்று வரை இருந்து வருகிறது. பாடங்களை படித்து களைத்து போன எங்களை சற்றே இடைப்பாரட்டும் என வருடத்திற்கு ஒரு முறை சுற்றுலா அழைத்து சென்று மாணவர்களாகிய எங்களுக்குள்ளும் சரி ஆசிரியர்களுடனேயும் சரி ஒரு நெருக்கத்தையும் பந்தத்தையும் ஏற்படுத்தி நீக்கமாக நிறைந்திருக்கும் நினைவுகளை பரிசாக கொடுத்து நெஞ்சில் பதியம் போட வைத்து இன்று வரை பாதுகாப்பாய் எங்கள் நெஞ்சு கூட்டிற்குள் வைத்திருக்கிறது எம் பள்ளி. எம் ஆசிரியர்கள் எங்களோடு பாடி ஆடி புகைப்படம் எடுத்து உணவருந்தி உறங்கி எம்மை பாதுகாத்திருந்த நாட்கள் என்றுமே எங்கள் மனக்கண்களிலிருந்து நீங்கா நினைவலைகள். பசுமரத்தாணி போல் பதிந்த பற்பல நினைவுகள் நெஞ்சில் குடிகொண்டிருக்க மீண்டும் பள்ளிக்கு போகலாம் என்று எண்ணிய போது வாருங்கள் என் கண்மணிகளே என்று மீண்டும் வாரி அணைத்துக் கொண்டது. அதே வகுப்பறைகள், அதே இறை வழிபாட்டுக்கூடம், அதே வாஞ்சனையோடு வரவேற்கும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர். அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்ற எம் ஆசிரியர் பெருமக்களிடமிருந்து அனைத்தையும் பெற்றே பழகிவிட்ட நாங்கள் இவ்விழாவின் மூலம் ஒன்று கூடி அகமகிழ்ந்து உள்ளம் குறித்து அன்பை பரிமாறி நாங்கள் அடையும் உற்சாக பூரிப்பை சற்றே மடைமாற்றம் செய்து எம் ஆசிரியர் பெருமக்களுக்கு இது ஒரு மயிலிறகு வருடலாய் மென்மையான நினைவுகளால் சமர்ப்பிக்கிறோம். வாழ்த்துங்கள், வளர்வோம். நன்றி. இவருடைய பாடங்களை எப்பொழுது வரும் என காத்துக் கொண்டிருப்போம். மேல்நிலை வகுப்புகளில் ஒற்றை பென்சிலும் கர்ஜிக்கும் போது சற்று பயம் உருவாக்கிய பொழுதிலும் நெருங்கி சென்று உருவாட ஏதுவாக இருந்தவர் நம் உயிரியல் ஆசிரியர் திருமதி பானுமதி அவர்களை அன்பு கலந்த பணியோடு மேடைக்கு அழைக்கிறோம்.
தெளிவான முறையில் எப்போதும் புகையுடன் புரிய வைத்தவர். இவர் நடத்தும் பாடத்தை மாணவர்கள் படிக்க வேண்டியதில்லை, முழு மனதுடன் கவனித்தால் போதும். அந்த மாணவனுடைய வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும்படி கற்பிக்கும் ஆசிரியர் தான் நமது பாசத்தின் வணிகவியல் ஆசிரியர் திரு மகேஸ்வரன் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை மேடைக்கு எல்லோருக்கும் பிடிக்கும். இன்றைய உலகை நாம் வளர சிறந்தல் தேவையில்லை, இணையதளம் ஒன்றே போதும். அப்படிப்பட்ட கணினி அறிவை முதலில் கற்று வளர்த்திருக்கிறவர் இவர். தினந்தோறும் கணினி அறிவதற்கு பயன் போக வேண்டும் என்ற மன இயக்கத்தை உருவாக்கி விடுதி மாணவர்களை உலகத்தை ஒதுக்கி வைத்து கணினி அறிவத்தை மனதில் ஊஞ்சலாக வைத்தவர். இவர் வகுப்பறைக்கு உள்ளே நுழையும் பொழுது ஆசிரியராகவும் வகுப்பறையை விட்டு வெளியே வந்தவுடன் சக மாணவர்களின் நண்பராகவும் செயல்படக்கூடியவர். அப்படிப்பட்ட நண்பர்கள் ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு ஒருபுறம் ஆசிரியராகவும் மறுபுறம் நண்பராகவும் விழாவை தெரிவிக்க வந்திருக்கும் எங்கள் கல்வி ஆசிரியர் திரு சிவகுமார் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு பள்ளியின்
எதுவும் இல்லாத காலங்களில் எங்களுக்கு இவருடைய கைவினை கலைகள் தான் உயிர்ப்பை தந்தன. மகாத்மா காந்தியை மிகவும் நேசித்தவர். காந்திய சிந்தனைகள் பலவற்றை எங்களுக்கு எடுத்து காட்டிய ஆசான் இவர். வாரத்திற்கு ஒரு முறை வரும் அந்த 40 நிமிடம் கைவினை பாட வேலையை மிகவும் எதிர்பார்க்க வைத்தவர். ராகு மட்டும் இல்லாமல் எங்கள் அனைவருக்கும் இந்திய தேசிய மொழியை திறம்பட கற்றுக் கொடுத்து அதற்கான தேர்வையும் எழுதச் செய்து எங்களை தேர்வு பெற செய்த திருமதி கலையரசி அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வரவேற்கிறோம். பாடம் என்றாலே சற்று சலிப்புத்தான். ஆனால் எங்கள் அனைவருக்கும் சற்று கூட சலிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் எங்களுக்கு பாடத்தை கற்பித்தார். மிகவும் இனிமையாகவும் மிருதுவாகவும் அனைவருடன் தோழியாகவும் அனைவரும் விரும்பும் வண்ணம் பழகி எங்களுடைய பாட சம்பந்தமான சந்தேகங்கள் பலவற்றையும் உடனடியாக தீர்த்து வைத்தவர். என்றும் சிரித்த முகத்துடன் எங்கள் பாடத்தை தொடங்கும் எங்கள் மதிப்பிற்குரிய திருமதி சுனிதா அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கணிதத்தை போதித்த ஆசிரியர் இவர். மாணவர்கள் அனைவருடனும் நட்புடனும் பழகி கண்டிப்பாகவும் நடந்து கொண்டு எங்களுக்கு அறிவை வளர்த்த எங்கள் கணித ஆசிரியர் திருமதி புவனேஸ்வரி அம்மா அவர்களை வருக வருக என மேடைக்கு அழைக்கிறோம். புகைப்படங்களே இன்றைய நிகழ்வும் நிறம் மாறாமல் நெஞ்சில் நிலைத்திருக்க இந்நிமிடத்தை பிடித்து வைக்க இப்போது ஒரு குழு புகைப்பட அமர்விற்கு அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நட்புக்கு வயதில்லை என்று ஒரு ஞானி சொன்னானே, ஓ சொன்னானே. மெய்யான நட்புக்கிங்கே பிரிவில்லை என்றும் சொன்னானே, ஓ சொன்னானே. ஆல்மோஸ்ட் டயப்பர் கட்டும் காலம் தொடங்கி நாமும் தோள்கள் உரசி நடந்தோ. குஸ்தி ஃபைட்டும் போட்டு ஒன்றாய் முஸ்தபாவும் பாடி வாழ்வை கடந்தோ. நாம் எழில் நதிகளில் நாடிய ஓடம் வற்றாத கடல் இந்த ரகசிய பாசம் நமக்குள் இருந்ததே இல்லை வெளி வேஷம்தான். ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. ஆயிரம் உறவு வந்தாலும் நண்பன் தான் கெத்து நமக்கு. காலேஜ் கட்டடிச்சு தலப்படும் போனோம். எக்ஸாமில் பிட்டடிச்சும் ஜஸ்ட் ஃபெயில் ஆனோ. சொத்தில் கூட பங்கு உண்டு, சமோசாவில் பங்கில்லையே. கலப்படம் ஏதும் இல்லா காலம் அந்த காலம் தானே. ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. ஆயிரம் உறவு
நட்புக்கு வயதில்லை என்று ஒரு ஞானி சொன்னானே சொன்னானே. மெய்யான நட்புக்கு இங்கே பிரிவில்லை என்றும் சொன்னானே சொன்னானே. கள்ளத்தம் அடிச்சு கூட்டா சைட் அடிச்சு பைக்கில் சுற்றி திரிந்தோ. மொட்டை மாடி மேல வெட்டி கரையடிச்சு கோடி ஆண்டு கழித்தோ. நாம் எழு நதிகளில் ஆடிய ஓடம் வற்றாத கடல் இந்த ரகசிய பாசம் நமக்குள் இருந்ததே இல்லை வெளி வேஷம். ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. ஆயிரம் உறவு வந்தாலும் நண்பன் தான் கெத்து நமக்கு. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய என்னோடு பணியாற்றிய காலத்தில் தோளோடு தோளாக நின்று அரும்பாடுபட்ட பெருமைக்குரிய போற்றுதலுக்குரிய எனது அருமை இருபால் ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியர்களின் மீது மாறாத அன்பும் தீராத பாசமும் கொண்டு மிகப்பெரிய உள்ளத்தோடு இங்கு கூடியுள்ள எனதருமை மாணவ செல்வங்களே, நீங்கள் என்னவாக இருந்தாலும் எனதருமை மாணவ செல்வங்களே, அவரவர் இல்ல துணைவர்களே, உங்களின் அன்பு மனதை செல்வங்களே, அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். எவ்வளவு பெரிய மனது இருந்தால் இங்கு ஆசிரியர் பெருமக்களையும் உங்களோடு படித்தவர்களையும் இந்த அரங்கில் நஞ்சையனூர் ஏகே மகாலில் இன்று மகா பிரதோஷம் சனி பிரதோஷத்தன்று அத்தனை பேரையும் அரங்கு நிறைந்த கண்கொள்ளா காட்சியாக இங்கு மிக மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கிறீர்கள். இதற்கு ஏற்பாடு செய்த விழா ஏற்பாட்டாளர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதோ ஒரு 4 பேரின் கனவில் உதித்ததா அல்லது ஒவ்வொரு மாணவ செல்வங்களினுடைய நனவா என்று தெரியாத அளவுக்கு இங்கு இவ்வளவு அழகாக மிக மகிழ்ச்சியோடு கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டுகள் வயது குறைந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்கும் 23 வயது குறைந்ததாக நினைத்துக் கொள்கிறோம். ஆனாலும் அருமை செல்வங்கள் இங்கு தங்கமுத்து அவர்களுக்கும் பானுமதி அவர்களுக்கும் 60வது கல்யாணத்தை நடத்தி ஒவ்வொருவருமே விழா நடத்த வேண்டும் எண்ணம் இருந்தாலும் கூட திடீரென்று ஒரு நாள் 4 பேர் ராமதி சுரேந்திரன், எங்களூர் செல்வராஜ், கோட்டூர் திலீபன் ஐயா, நான் சொன்னேன் உங்களை விழாவை விட வேற எந்த விழா எனக்கு பெரியது, பள்ளி 2வது தான் அந்த திருமண விழா என்று சொல்லி அவர்களை அனுப்பினேன். திடீரென்று பத்திரிகையோடு ஒரு நாள் மீண்டும் அதே குழு திருநாவுக்கரசை அழைத்து வந்து தந்தார்கள். அடுத்த நாள் இருந்து உங்களுடைய நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தா ஏன்
சென்று ஜனாதிபதியாக பதவி உயர்வு பெற்றவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பள்ளியிலிருந்து வெளியே போகும் பொழுது அன்பு மாணவ செல்வங்கள் எல்லாம் அவரை தன்னுடைய தோளில் சுமந்து சென்றார்கள். அது அவருக்கு இருந்த ஒரு. அதற்கடுத்ததாக இன்னொருவர் துணை ஜனாதிபதியாக இருந்து ஜனாதிபதியாக இருந்தார். SD சர்மா என்று பெயர், சங்கர்தயாள் சர்மா. அவர்கள் நமது அருகில் உள்ள அண்டை நாட்டிற்கு செல்கிறார். அவர் விமானம் நமது அண்டை நாடான நேபாளத்தில் தர இறங்குகிறது. தர இறங்கியவுடன் அங்கு ஒருவர் ஓடிப்போய் லேண்டிங்கான விமானத்தினுடைய கதவுகள் கூட திறக்கப்படவில்லை. இவரே ஒருவர் போய் கதவை திறக்கிறார். கதவை திறந்தவுடன் சங்கர்தயாள் சர்மா அவர்களுடைய காலில் விழுந்து ஆசி வாங்குகிறார். எல்லோருக்கும் அங்கு வியப்பு. அவர் ஆசி வாங்கியவர் வேற ஆளும் அல்ல, நேபாள நாட்டு மன்னர். எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம். எப்பொழுதுமே மன்னர் ஆட்சியில் தன்னுடைய அரண்மனைக்கு யார் வருகிறார்களோ அவர்களைத்தான் வரவேற்பார்கள். ஆனால் விமானத்தில் சென்று அவருடைய கால் நேபாளத்தின் மண்ணில் படுவதற்கு முன்னால் அவருடைய காலில் விழுந்து ஆசி வாங்கியவர் இந்த மன்னர் சொன்னார், நான் இந்தியாவிலே டெல்லி பல்கலைக்கழகத்திலே படித்தேன். படிக்கும் பொழுது SD சர்மா ஐயா அவர்கள் எனக்கு பேராசிரியராக விளங்கினார். எனவே அவர் பாதம் என் மண்ணில் படுவதற்கு முன் அவர் பாதத்தில் நான் விட வேண்டும் என்று நினைத்தேன் சொன்னார். இது அது ஒரு வகையான உறவு. அடுத்ததாக மிக எளிமையாக இருப்பதற்கு பெயர் போனவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் ராமேஸ்வரத்தில் தென்போடியில் ராமேஸ்வரம் கடற்கரையில் பிறந்து நம்முடைய செங்கோட்டை ராஷ்டிரபதி பவனுக்கு சென்று ஜனாதிபதியாக இருந்தார்கள். போகும்போது 2 சூட்கேஸோடு சென்றார். வெளியே வரும்போது ஒரே சூட்கேஸோடு தான் இருந்தார். சில பேர் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது அந்த நாற்காலிகளை எல்லாம் லாரியில் வைத்து சென்று விட்டார்கள், அமர்ந்திருந்த நாற்காலி எல்லாம். ஆனால் இவர் எளிமைக்கு பெயர் பெற்றவர். உங்களை போன்ற மாணவ செல்வங்களின் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்திருந்தார். இங்கு சென்றாலும் மாணவர்களுடன் தான் நான் பேசுவேன் என்றிருந்தார். மாணவ செல்வங்களை எல்லாம் அவர் பார்த்து சொன்னார், நீங்கள் கனவு காணுங்கள், கண்டிப்பாக கனவு காணுங்கள். ஏனென்றால் நீங்கள் கனவு காண்பது தூக்கத்தில் அல்ல. உங்களுடைய கனவுகள் எல்லாம் உங்களை உறங்காமல் விழித்திருக்க செய்வதுதான் கனவு என்று கூறினார். மாணவ செல்வங்களின் மீது அவ்வளவு பாசம் பற்று வைத்திருந்தார். அவர் படிப்பதற்கு முன்னால் அவருடைய வீட்டில் வறுமை. மீனவ இனத்தை சார்ந்தவர்கள் மீன் கடலுக்கு சென்று மீன் பிடித்து வந்து அதை விற்று அந்த காசில் தான் அரிசி வாங்கி சோறு சமைக்க வேண்டும். ஆனால் அவர் அதையெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. அதிகாலையில் 5 மணிக்கு எதிர்த்து ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு செய்தித்தாள் போட்டு வந்தார். ஆனால் அவர் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது நாட்டுக்கு நாடு செய்தித்தாளில் அவருடைய பெயர் அடிபட்டது. அவர் பதவியை விட்டு இறங்கியவுடன் இன்று சர்ச்சைக்கு இடமான புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் கௌரவ பேராசிரியராக பணி செய்தார். பதவியை விட்டு இறங்கிய மறுநாள் திண்டுக்கல் வந்து தன்னுடைய ஆசிரியரிடத்திலே ஆசி வாங்கி சென்றார். இதெல்லாம் அந்த காலத்து ஆசிரிய மாணவர்களுடைய உறவு. நம்முடைய காலத்து உறவுகள் வேறு. கடந்த வாரம் நான் கோவை முதன்மை கல்வி அலுவலகம் சென்று பேருந்தில் ஏறுவதற்காக நின்று கொண்டிருந்தேன். பல்லடம் வருவதற்காக ஒரு மாணவன் வந்து, சார் என்ன தெரியுங்களா, பார்த்த முகமா இருக்குது தம்பி, பேரெல்லாம் தெரியலையே சார், நான் உங்களுக்கு சொல்றேன், நான் சொன்னா நீங்க ஞாபகத்தில் வச்சுக்குவீங்க சார். என்னன்னா சொல்றேன், என் பேரு சார் அப்பன் சுடுகாடு அப்படின்னா. அப்பன் சுடுகாடு இப்போ எனக்கு நல்லா தெரியுதுறாங்க. பசுங்காடு அழகாக இருந்தது அப்படின்னு படிச்சு சொன்னதுக்கு அவன் அப்பன் சுடுகாடு அழகாக இருந்ததுன்னே படிச்சுடன். அதனால அவன் பெயரே அப்பன் சுடுகாடு. நினைவில் எப்பொழுதும்
படித்தாலோ படிக்கலையோ அதெல்லாம் வேற. ஆனால் மனதில் நிற்பதற்கு நீங்கள் பள்ளி பருவத்தில் நடந்த ஒவ்வொரு செயல்களும் தான் மனதில் நிற்கிறது. பல்லடத்தில் வந்து இறங்கினேன், சுல்தான்பேட்டை வருவதற்கு பேருந்து ஏறினேன். அதில் கடைசி இருக்கையில் ஒரு மாணவன் அமர்ந்து கொண்டிருந்தான். நான் போகும்போதே படியில் ஏறும்போது சார் மாணவன் வந்து உட்காருவாங்க, நமக்கு இடம் அந்த கடைசி சீட்டு ஒத்து வரலையோ என்னை உட்கார வைக்கிறான்னு நினச்சேன். அவன் சார் நல்லா இருக்கீங்களா, நான் சார் ரமேஷ், பெரிய கோயிலில் நடுநிலைப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் இருந்து அந்த ஆசிரியர் பணி வேணாம்னு விட்டுட்டு வந்துட்டு சார். ஆமாம் சார், என்னை நீங்கள் சிரிச்சு இந்த கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு போனால் அடிச்சிங்களே சார். எதுக்காக சார் என்னை அடிச்சிங்க? நான் சிரிக்கவே இல்லையே சார். அது நம்ம பஞ்சாச்சாரம் சார் இருக்கிறாரு, அவரும் நான் விதி காப்பாளராக நாமூர் மத்திய மேல்நிலை பள்ளியில் இருக்கும்போது நடந்த நிகழ்வு. கேட்கும் பாருங்க ஒரு கேள்வி, ஏன் சார் கடைசி பெஞ்சில் இருக்கிற அத்தனை பேருக்கு அடிச்சிங்களே, இன்னைக்கு வரைக்கும் சிரிச்சு ஒன்று ஆர்வம் கண்டுபிடிச்சிங்களா சார்? மன்னிச்சுக்கிறா ரமேஷ், உண்மையை சொல்லித்தாண்டா அடிச்சேன் அப்படி சிரிச்சாங்க. நீங்க கண்டுபிடிச்சீங்களா சார்? எப்படியோ மன்னிச்சுன்னு சொல்லிட்டீங்க சார், நீங்க திருத்திட்டீங்க. சிரிச்சோன்னா நான் சொல்லட்டுங்களா சார்? ஏன்னா இத்தனை நாளா ஏன்டா சொல்லுங்க சார், அவன் சட்டி மாட்டிக்கிட்டான். வகுப்புல இருந்து அவனை விளையாட்டுத்துல கூட்டிட்டு வரப்போ அவன் கடைசி பேச்சுக்காக அத்தனை பேர்த்துக்கிட்ட சத்தியம் ஆகிட்டான் சார். சிரிச்சு வேற ஆறு இல்லை, வால்பாட்டு டேனியல் சார், பஞ்சாச்சாரத்துக்கு தெரியும். ஒரு அதான் அடிச்சுட்டு வந்தா எல்லாம் வெடிக்கு பார்த்துட்டு வந்தோம். அப்படி மாணவன் எதையுமே அவன் காரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அடுத்ததாக இன்னொரு நிகழ்வு, கடந்த வாரம் அதே சுல்தான்பேட்டையில் என்னுடைய இருசக்கர வாகனத்தை பனிமலையில் விட்டு வந்து பேருந்தில் வந்து இறங்குறேன். இறங்கினோடனே வேகமாக நடந்து செய்ய ஒரு தேநீர் அடைஞ்சிட்டு அப்புறம் பனிமலைக்கு போகலாமான்னு வேகமாக போகிறேன். எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பையன், நல்லா உங்களை மாதிரி வச்சுருந்த சிவப்பு நிறத்தில் டிஷர்ட் போட்டுட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணி நான் வேகமாக நடந்தால் அவனும் வேகமாக நடக்கிறான், மெதுவாக நடந்தால் நானும் மெதுவாக நடக்கிறான். சரிட்டு தேநீர் கணக்கில் பூந்துடலாம், இது என்னமோ நாம் எவ்வளோ அடிச்சுட்டு போகிறது எது தப்பா இவன் தொடர்ந்து வர்றானே. தேநீர் இடத்துக்கு உட்கார்ந்து கூட என்னை அறிவித்து வந்து உட்கார்ந்து, ஐயா நான் தான் கார்த்தி காளியபுரத்தில் படித்தேன், நான் பிடி ஆசிரியருடன் செல்வம் ஆசிரியருடன் தகராறு பண்ணினேன். தேர்வு எழுதும் நேரத்தில் எங்களை 3 நபர்கள் நீங்கள் காளியபுரத்தில் தக்க வைத்தீர்கள், 3 பேருமே பாசுங்க. நாங்கள் நல்ல மதிப்பெண் எடுத்ததுக்காக எங்களை பாராட்டினீர்கள். தேநீர் இடத்துக்கு நான் தான் பணம் தருவேன் தான், வேற யாரும் இல்லை. இப்பொழுது இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சுல்தான்பேட்டை கனகராட்சியினுடைய தம்பி கார்த்தி. கனகராட்சி வந்தோன்னு கேட்டா, ஐயா தம்பி பார்த்தாங்களாமா, நீ வயது ஓடிட்டு. இது போன்ற எண்ணற்ற நிகழ்வுகள் எத்தனையோ. காளியபுரத்தில் உங்களுக்கு முந்தைய பேட்சில் அன்னைக்கு அரசு பொதுத் தேர்வு, கணிப்பொறியியல் தேர்வு, சிவகுமாருக்கு தெரியும் நினைக்கிறேன், சாருக்கு தெரியும் நினைக்கிறேன். கணிப்பொறியியல் தேர்வு ஒரு மாதம் வரவே இல்லை. 8:45 வர சொல்லிடுவோம், +2 தேர்வு வரல. அப்புறம் ஆசிரியர்கள் 2 பேர் எடுத்துட்டு அவன் மசலாமணி சாரோட ஒரு ஆத்துக்குள்ளாச்சு போய் பார்த்தா மாடு மேய்ச்சிட்டு படிச்சுட்டு இருக்கான். தேர்வு நேரம் நெருங்கி விட்டது. இருசக்கர வாகனத்தில் கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார வச்சு தேர்வு எழுதி அவனும் நல்லா தேர்ச்சி வச்சு வந்துட்டான். நாம ஒரு கிளாஸ் உமரகுருன்னு நினைக்கிற பேர், ஒரு நல்ல மதிப்பெண் வாங்கி அவன் கணிப்பொறியில என்ஜினியர் இருப்பான். இது போன்ற உறவுகள் எல்லாம் நம்மோடு பின்னி பிணைந்தது. எப்படி இருந்துட்டாலும் சரி, உயர் நிலையில் இருந்தாலும் சரி, தாழ்வு நிலையில் இருந்தாலும் சரி, எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு இருமாப்பு இருந்தது. எங்கிட்ட படித்த பையன் ஐஏஎஸ் ஆகிட்டா, மும்பையில் ஐஆர்எஸ் இருக்கிறான், ஐஆர்எஸ் படித்து முரளிட்டு இருக்கிறான், ஐஏஎஸ் இருக்கிறான், பிருந்தா மும்பையில் மருத்துவராக இருக்கிறான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்.
ஒரு கல்லூரியில் தெரியும் நினைக்கிறேன், சரஸ்வதி தியாகராஜ கல்லூரியில் ஆசிரியர்களுக்கெல்லாம் விருது வழங்கும் விழா நடந்தது. நாங்கள் போயிருந்தோம். எப்படிங்க எங்களை போய் நல்ல ஆசிரியர்னு தேர்ந்தெடுத்தீங்க நிர்வாகத்தை கேட்கும்போது, ஐயோ சார் நாங்கள் தேர்ந்தெடுக்கல, உங்களிடத்தில் படித்த மாணவர்களெல்லாம் இங்கு யூஜி பிஜி பண்ணுகிறார்கள், அவர்களெல்லாம் சேர்த்து உங்களை சிறந்த ஆசிரியர்களாக தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னார்கள். அங்கு பரிசு வாங்க செல்லும் பொழுது வந்த செய்தி கேட்டு மாணவர்கள் எல்லாம் உங்களை போன்றெல்லாம் கூடிவிட்டார்கள். கூடிய பின்பு எல்லாம் நல்ல படம் எடுக்கணும், எல்லாம் உங்களை மாதிரி எல்லாம் நல்ல படமெல்லாம் எடுத்தாங்க. ஒரு மாணவன் மட்டும் கல்லூரியில் மணி எடுத்தவுடன் ஓடி போயிட்டான். அப்புறம் போன இந்த மாணவர்கள் என்ன சொல்லாம கொள்ளாமல் ஓடுறாங்க. ஐயா அவன் அறலூசுங்க, அறலூசுக்கு நான் தானே ஆசிரியராக இருந்தேன், அப்போ நான் என்னடாங்க, ஐயோ உங்களெல்லாம் அப்படி முழு லூசுன்னு சொல்லுவாங்க, அப்படியே சொல்லவே மாட்டேங்க. அவன் நீங்கள் தாமதமாக போனால் இப்பொழுது கூட நீங்கள் பேசுவீர்கள் என்ற எண்ணத்தில் அவன் ஓடினான் என்று சொன்னான். இது போன்ற பாச பிணைப்பு என்பது மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மட்டும்தான் இருக்கும். வேற எந்த துறையிலும் இருப்பதாக எனக்கு தெரிய இல்லை. நம்முடைய பிணைப்பு இறுதியானது என்பதற்கு உதாரணம் நீங்கள் தான். நீங்கள் தான் எங்களை எல்லாம் மறக்காமல் அந்த பிணைப்போடு கூட்டிக் கொண்டு வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். எங்களுடைய ஆசிரியர் இல்லங்களின் விழாக்கள் கூட இத்தனை ஆசிரியர்கள் ஒன்று சேர்ந்ததாக இல்லை. அதைத்தான் மகேஸ்வரன் சொன்னார். பக்கத்தில் இருக்கிற செல்வராஜ் ஆசிரியர் பார்த்து 22 ஆண்டுகள் சொன்னார். இல்லங்களில் விழா நடக்கும் பொழுது சில கால சூழ்நிலைகள் எல்லோரையும் அழைக்க முடிவதில்லை. அழைத்தாலும் வர முடியாத சூழ்நிலையில் சில பேர் இருக்கிறார்கள். அதனால சந்திக்க முடியவில்லை. இங்கே சந்திக்க வைத்துள்ளீர்கள். உண்மையிலேயே நம்முடைய பிணைப்பு பிரிக்க முடியாதது என்பதை இன்று நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள். இதுதான் இதுக்கு அடையாளம். இல்லைன்னா இந்த பிணைப்பு இல்லைன்னா சுனில் சென்னையிலிருந்து வந்துங்கிறாங்க, பிருந்தா இப்போ சொன்ன மும்பையிலிருந்து விமானம் மேலே பறந்து வந்திருக்கிறார். தெரியல, இல்லைன்னா நாங்கெல்லாம் போய் விமானத்தினுடைய கதவை திறந்து விட்டுருக்கோம். நம்முடைய பிணைப்பு மாறாதது. அதற்கு அடுத்ததாக பற்றி நாம் வாழ்க்கையில் எதை சாதிக்கிறோமோ இல்லையோ, நமக்கு மாதா, பிதா, குரு, தெய்வம் இந்த நான்கும் நமக்கு மிக மிக அவசியம். குருவை கவனித்து விட்டீர்கள். அடுத்ததாக மாதா. மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்று அவரை பாட்டி சொல்கிறார். கிறித்துவ மதத்திலே தந்தையையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று கிறித்துவ மதம் சொல்கிறது. நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், உன் தாயின் காலடியில் சொர்க்கம் கிடைக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். யாரால் இந்த உலகத்திற்கு நீ பிரவேசித்தாயோ, யாரை இழந்தால் மீண்டும் பெற முடியாதோ, அதுதான் தாய் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொல்கிறார்கள். தாய் என்பவள் மிக மிக சக்தி படைத்தவள். ஒரு தலைமுறை மாற்றத்திற்கு அடிகோடுவர். தாய்க்கு மீறிய சக்தி வேறு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஒரு கர்ப்பிணி பெண் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்படுகிறார். அனுமதித்தவுடன் அவளுக்கு அழகாக 2 இரட்டை குழந்தைகள் பிறக்கிறது. மருத்துவர்கள் இரட்டை குழந்தைகள் சுகப்பிரசவம். மருத்துவர்கள் 4 மருத்துவர்கள் கூடி நின்று ஒரு குழந்தை அழுதது. அதை பக்கத்தில் தாயினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய தொட்டிலில் போட்டார்கள். இன்னொரு குழந்தை அவர்கள் எத்தனையோ அடித்து பார்த்து கூட அது அழவில்லை. எனவே அவர்களாக முடிவுக்கு வருகிறார்கள், இந்த குழந்தை இறந்து விட்டது என்று. தாய் படுத்திருக்கக்கூடிய கட்டிலின் அருகில் கொண்டு வந்து காண்பிக்க முயற்சி செய்கிறார்கள். தாய் மயக்கம் தெரிந்து கேட்கிறாள்,
என்னுடைய 2 குழந்தை, ஒன்று உயிரோடு இருக்கிறது, இன்னொரு குழந்தை உயிரோடு இல்லை என்று சொல்கிறீர்கள். நான் நம்ப மாட்டேன். நான் இரண்டையும் கருவில் சுமந்தவள். கடைசி வரை அது உயிரோடு இருப்பதை நான் உணர்ந்தவள். எனக்கு சுகப்பிரசவம் என்றால் ஒன்று உயிர் பிழைத்து இன்னொன்று சாகுவதற்கு வாய்ப்பே இல்லை என்றாள். நேரமாகுமா, குழந்தைய கொடு. டாக்டர் கேட்கிறார். கணவரும் வேறு வழி இல்லை, நீ கொடுத்து விடு என்கிறார். கணவரினுடைய கண்ணை தட்டி விடுகிறார் அந்த பெண். நான் இறந்து போன சொல்லை குழந்தையை கட்டி எனக்கு அழ வேண்டும் என்று கூறுகிறார். இது நடந்த உண்மை சம்பவம். இறந்த குழந்தை தாயிடம் கொடுக்கப்படுகிறது. கட்டி எனக்கு கதறி கதறி அழுகிறாள். குழந்தை அழுகின்ற சத்தம் கேட்கிறது. எல்லோரும் தொட்டிலை நோக்கி ஏற்கனவே இருந்த குழந்தையை பார்க்கிறார்கள். ஆனால் தாயின் கையில் இருந்த குழந்தை அழுகிறார், உயிர் பெற்று விட்டார். எனவே தாயினுடைய அன்புக்கு முன்னால் மருத்துவம் போய்த்து விடுகிறது. மருத்துவம் தோற்று போச்சு. அடுத்ததாக இன்னொன்று, அபுல் கலாம் ஆசாத் மருத்துவமனை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். டெல்லியில் இருக்கிறது. அங்கு 4 வயது குழந்தையை தாய் அழைத்துச் செல்கிறாள். திடீரென்று அந்த குழந்தை மயக்கம் போட்டு விடுகிறது. மயக்கத்துக்கான காரணம் தெரியவில்லை. மருத்துவர்களெல்லாம் பரிசோதித்து பார்க்கிறார்கள். இந்த குழந்தையினுடைய இதயத்தில் ஈறுதல் வாழ்வு முற்றிலும் பழுதுபட்டு விட்டது. எனவே இதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த தாயிடம் சொன்னார்கள். இதை சரி செய்தால் கூட இந்த குழந்தை பிழைப்பதற்கு 99% வாய்ப்பில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் தாய் சொல்கிறார், மருத்துவரிடம் மன்றாடுகிறார், எனக்கு நம்பிக்கை உள்ளது, நீங்கள் அறுவை சிகிச்சை செய்து வெற்றிகரமாக என்னுடைய குழந்தை உயிர் பிழைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே அறுவை சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று சொல்கிறார். தாயையும் குழந்தையும் தனி அறைக்கு அனுப்பி விடுகிறார்கள். அந்த தாய் சொல்கிறாள், தன்னுடைய குழந்தைக்கு தைரியம் ஊட்டுகிறாள், தங்கம், உன்னுடைய இருதயம் சரியாக வேலை செய்யவில்லை என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் உன்னுடைய இதயத்தினுள் தெய்வம் குடிக்கொண்டுள்ளது. உன்னுடைய இதயத்தில் சாமி இருக்கிறது. எனவே நீ பயப்பட வேண்டாம். உன்னை அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது கண்டிப்பாக உன்னை அந்த கடவுள் காப்பாற்றுவார் என்கிறார். அடுத்ததாக மருத்துவமனைக்கு உள்ளிருக்கக்கூடிய தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்லும் போது மருத்துவரிடம் அந்த குழந்தை கேட்கிறது, ஐயா, நீங்கள் என்னுடைய நெஞ்சை விழுந்து இதயத்தை பார்ப்பீர்களா? ஆமாம்மா, அந்த இதயத்தினுள் சாமி இருக்கிறதாக எங்கள் அம்மா சொன்னாங்க, அதை நீங்கள் காண்பிப்பீங்களா ஐயா? மருத்துவரிடம் அந்த 4 வயது குழந்தை கேட்கிறது. மருத்துவர், சரிம்மா சரிம்மாங்கிறாரு. அதே போன்று அது மிகப்பெரிய அறுவை சிகிச்சை என்பதை மருத்துவர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அறுவை சிகிச்சை செய்கிறார்கள். ஆபரேஷன் இஸ் சக்சஸ் பட் பேஷண்ட். இது அவர்களுடைய கூற்று, மருத்துவர்களுடைய கூற்று. ஆனால் தாயை கூட்டிக் கொண்டு போய் காண்பிக்கிறார்கள். தாய் அந்த குழந்தையின் அருகில் நின்று கண்ணீர் வடிக்கிறாள். கண்ணீர் அவருடைய இதயத்தின் மீது படுகிறது. குழந்தை உயிர் பெற்று எழுதுகிறார். நடந்த உண்மை. உயிர் பெற்று எழுகிறது. சிகிச்சைகள் எல்லாம் முடிந்து திரும்பவும் அவர்களுடைய தனி அறைக்கு அனுப்புகிறார்கள். அந்த குழந்தை மருத்துவர் அறைக்கு வந்த போது கேட்கிற, ஐயா, நீங்க எனக்கு அறுவை சிகிச்சை எல்லாம் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டீங்க, அந்த சாமி பார்த்தீங்களா? அப்பொழுது மருத்துவரினுடைய கை சொல்கிறது, அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, நான் தெய்வத்தை நேரில் கண்டேன் என்று அவருடைய விரல் மட்டும் தன்னுடைய தாயை காண்பிக்கிறது. இந்த தாய் தான் நிஜத்தில் நமக்கு தெய்வம். மீதியெல்லாம் நாம் பார்க்கறதுல ஜெராக்ஸ்.
நிஜத்தில் இருப்பது நம்முடைய தாய் மட்டுமே. தாயை எவ்வளவு தூரம் நாம் கவனிக்க வேண்டுமோ அவ்வளவு தூரம் கவனிக்க வேண்டும். பொழுதெல்லாம் வெளிநாட்டுக்கு பணத்தை தேடி சென்று தாய் தந்தையெல்லாம் இங்கு விட்டு சென்று நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். இங்கே யாராவது இருக்கிறீங்களா? இல்லை. வெளிநாட்டுக்கு வயதான தாய் தந்தையை விட்டு ஒருவன் செல்கிறான். அங்கு பணம் நிறைய வருகிறது. பணத்தை தேடியும் தாய் தந்தைகளை பார்க்காமல் வரவில்லை. ஒரு நாள் அவனுக்கு செய்தி வருகிறது, உன்னுடைய தந்தை படுக்கையாக இருக்கிறார், விரைவில் உயிர் பிரிந்துவிடும் போல இருக்கிறது, நீ வா என்று தாய் அழைக்கிறார். அவன் வருவதற்குள் தந்தை இறந்து விடுகிறார். மகன் எவ்வளவு கண்ணச்சிக்காரன் என்று பாருங்கள். கருப்பு 5ஆம் நாள் 16ஆம் நாள் முடிகிறது. வீட்டை விட்டு விடுகிறான். 3 தோற்று விட்டுட்டு அம்மாவை கொண்டு போய் முதியோர் இடத்தில் சேர்த்தீங்க. அம்மா மன்றாடுகிறது, நானும் தந்தையும் நீயும் உணாவி மகிழ்ச்சியோடு இருந்த வீடு இதுதான், இதை விற்க வேண்டாடா, நான் சாகரத்துக்கு இதே வீட்டில் இருந்துட்டு போறேன். இல்லம்மா, நீ ஒருத்தி இருந்தவனுக்கு பைத்தியம் போச்சு, வா என்று முதியோர் இடத்தில் சேர்த்து விட்டு அடுத்த நாள் விமானத்தை பிடித்து கிளம்புகிறான். அப்பொழுது முதியோர் இடத்திலிருந்து அந்த தாய் எழுதுவதாக ஒரு கவிதை, நீ பிறந்தபோது நான் நம் வீட்டு தோட்டத்தில் ஒரு தென்னம்பிள்ளையை நட்டு வைத்தோம். நீ குழந்தையாக இருக்கும்போது உனக்கு பாலும் தேனும் அமுதமாக ஊட்டி வளர்த்தேன். அதற்கு வெறும் தண்ணீரும் மட்டும் ஊட்டி வளர்த்தேன். நீ திறமையும் தேடுவதற்காக வெளிநாட்டுக்கு சென்றாய். இது வளர்ந்து எனக்கு வெயிலுக்கு நிழலையும் இளநீரையும் தந்து கொண்டிருக்கிறது. என்றாவது ஒரு நாள் என் பூத உடலில் ஈ மொய்க்கின்ற செய்தி வரும். அப்பொழுது நீ இமெயிலில் மூழ்கிக் கொண்டிருப்பாய். என்னுடைய இறுதிச் சடங்கில் நீ கலந்து கொள்வாயோ இல்லையோ தெரியாது. ஆனால் நான் நட்டு வளர்த்த தென்னம்பிள்ளையினுடைய பச்சையோடு எனக்கு மஞ்சமாக கடைசி வரைக்கும் எனக்கு பயணிக்கும் என்று எழுதுகிறார். எனவே தாயை போற்றி தாழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. தாய் எப்படின்னா தந்தை சொல்லவே வேண்டாம். நீங்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது திருவிழாவுக்கு அழைத்து சென்று சாமிக்கு கூட பார்க்க கூட எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லும் பொழுது, அப்பா எனக்கு சாமியே தெரியல என்று சொல்லும் பொழுது தன்னுடைய தோளில் தூக்கி சாமியை காண்பித்த சாமி தான் நம்முடைய தந்தை. மத்திய தரைக்கடல் வழியாக ஒரு விமானம் பறந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று அந்த விமானத்தில் கோளாறு. 138 பேருடன் 45,000 உயரத்திலே, கடல் மட்டத்திலிருந்து 45,000 அடி உயரத்திலே பறந்து கொண்டிருக்கிறது. விமானத்தில் கோளாறு, என்ஜின் ஆஃப் ஆகிவிடுகிறது. எல்லோரும் பதட்டத்தில் இருக்கிறார்கள். கோ பைலட் முயற்சிக்கிறான். அதில் உள்ளே இருக்கக்கூடிய விளக்குகள் எரிந்ததால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை. அதற்குள் 20,000 அடி கீழே வந்துவிட்டது. விளக்குகள் எரியதை பார்த்தவுடன் கோ பைலட் என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுகிறான். என்ஜின் ஸ்டார்ட் ஆகிறது. எல்லோருக்கும் அறிவிச்சாச்சு, கடல்ல விட போகுது, லைஃப் ஜாக்கெட் எடுத்து பத்திரமா வச்சுக்கங்க. அப்பொழுது எமர்ஜென்சி லேண்டிங் சொல்லி ஒரு இடத்துல கொண்டு போய் இறக்குறாங்க. அந்த 138 பேரையும் தனித்தனியாக பத்திரிகையாளர்கள் நேர்காணல் செய்கிறார்கள். அதில் 10 பேர் மட்டும் ஒருத்தரிடம் விசாரிக்கிறார்கள். ஒவ்வொருத்தர் நான் பேலன்ஸ் நினைச்சிருந்தான், ஒருத்தர் நான் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி வச்சிருந்தேன், இண்டஸ்ட்ரி என்னாச்சுன்னு தெரிவிக்கிறான்.
ஒருத்தர் நான் பக்கத்து வீட்டுக்கு இப்போதான் புதுசாக வாங்கி பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தார், என்னாச்சுன்னு தெரியலைங்க. ஒவ்வொருவரும் தன்னுடைய சொத்தையும் அதையும் நினைத்து கொண்டிருக்கிறார். 10 பேர் மட்டும் 138 பேர் 10 பேர் மட்டும் நான் என் பிள்ளைகளை விட்டு அனாதையாக சென்று விடுவோனே என்று நினைத்தேன். அந்த 10 பேரும் இந்தியர்கள். எனவே நாம் இந்தியராக இருப்பதில், நம்முடைய தந்தை தமிழ்நாட்டுக்காரராக இருப்பதில் நாம் பெருமைப்பட வேண்டும். தந்தை என்பவர் இதெல்லாம் நம்மை வளர்த்தவர். எனவே மாதா, பிதா, அடுத்ததாக குரு ஏற்கனவே சொல்லியாச்சு. இவர்களெல்லாம் நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இறைவனுடைய பூரண அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் எங்கே அமைதியும் அடக்கமும் இருக்கிறதோ அங்கே அன்பு அழகாக இருக்கும். எங்கே பொறுமையாக இருக்கிறீர்களோ அங்கு புன்னகைகள் பூத்து குலுங்கும். எப்படி நாம கண்ணாடி போட்டுக்கொண்டே கண்ணாடியை தேடுகிறோமோ அதை போல சந்தோஷத்தை தேடி தேடி அழைகிறார்கள். இந்த காலத்தில் தான் நாம் விளையாட முடியும். இன்னும் கொஞ்ச காலம் போனால் வாழ்க்கை முழுவதும் காலம் உங்களோடு விளையாடும். எனவே நாம் இதிலிருந்து என்ன நடக்கிறதோ அதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நேற்று நடந்ததையெல்லாம் கடந்து விடுங்கள். நாளையை வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்கள். கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைத்து நீங்களும் உங்கள் இல்லத்தாரும் உங்கள் மனதின் செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெற்று நீடூழி வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 23 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டூடெண்ட்டு, நாங்கள் டீச்சர். இப்போ நீங்கள் என்னுடைய குழந்தைகள். நீங்கள் என்னுடைய குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகள் எங்களுக்கு பேரன். எனக்கு ஒரே பையன் தான். எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு இப்போ டிஆர்பிக்காக படிச்சுட்டு இருக்காரு. நான் அடிக்கடி என் பையனை சொல்லுவேன், இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தோன்னே, இந்த ஃபோட்டோ பார்த்த உடனே அந்த ஸ்கூலுக்குள்ளே இருந்து பேசுகிற மாதிரியான ஒரு திங்கிங். குருவாக்கு பொய்க்காதுப்பா, குருவாக்கு பழிக்கும். அப்போ ஃபேர்வெல் பார்ட்டியில் திருமால் கோவிந்தன் அந்த செட்டில் ஃபேர்வெல் பார்ட்டி இப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு அந்த டைனிங் ஹாலில். நான் ஜோக்கு தான் சொன்னேன், திக்குவாய் திருமாலவன் வேறே திக்குவாய். அதே மாதிரி கோவேந்தனுக்கு கொஞ்சம் பேச மாட்டான், சரியாக படிப்பு வராது. நான் என்ன சொன்னேன் தெரியுமா, இப்போ இவங்கெல்லாம் வக்கீல் ஆகணும், டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துட்டு. ஆனால் இவங்க பிஎல் முடிச்சுட்டு வக்கீல் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப ஜோக்கு தான்ப்பா சொன்னேன். படிச்சிருச்சுப்பா, இன்னைக்கு 2 பேர் வக்கீலாக இருக்காங்கப்பா. கோவேந்தன், ஆனமலை தம்பி இன்னைக்கு பொள்ளாச்சி கோர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அரவிந்தன் நம்ம ஸ்டூடெண்ட் தான், அங்கே படித்த பையன் தான், பொள்ளாச்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. திருப்பூரில் ஒருத்தர் இருக்காருங்க, அதே மாதிரி வந்திருப்பாரு, வந்திருக்கிறாரு. அதனால குருவாக்கு கண்டிப்பாக பழிக்குதுப்பா, பழிக்குது. கௌரி சங்கர், ஆமாம். ஒரு டைம் நான் பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன் கோயம்புத்தூருக்கு, ப்ரைவேட் பஸ்ஸு, கூட்டம் வேறு அதிகமாக இருந்துச்சு. கம்பியை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு சீட் ஓரமாக சாஞ்சு நின்றுட்டு இருந்தேன். அப்போ கீழே உட்காந்துருந்தவர் மேலே நிமிர்ந்து பார்க்குறாரு. நான் கொஞ்சம் தள்ளி தள்ளி நிற்கிறேன், கூட்டம் வேறு எண்ணி நெருக்கிட்டு வர்றாங்க. நான் அவர் மேலே போய் விழுகிறேன், அவர் மேலே பார்க்குறாரு. நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளி நின்றுட்டுருக்கிறேன். ஒரு கட்டத்தில் ரொம்பவே முறைச்சி பார்த்தாரு. ஓ, ஏதாவது திட்டிடுவானோன்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு எந்திரிச்சிட்டார். சார் உட்காருங்க. என்னடா அது அப்படின்னு பார்த்தேன். சார் உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நான். அப்படிங்களா தாங்க, எனக்கு அடையாளம் தெரியலைங்க, பேர் என்னங்க?
சார் நான் மீனாட்சிபுரத்துலேருந்து வந்துட்டு இருப்பேனுங்களே பாலு, வந்தோடனே முதல் பெஞ்சில் உட்காந்துருப்பேன், முதல்ல போடணும் ஒரு கொட்டு வைப்பேன். சொன்னோடனே எனக்கு அடையாளம் முடிஞ்சிச்சு. அடடே, ராமகிருஷ்ணா காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன் சார் அப்படின்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம். நாங்கள்லாம் ஒரு ஏணிப்படிகள் மாதிரி தான்ப்பா. இன்றைக்கி எத்தனையோ பேர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க, ஏன் டீச்சராக கூட இருக்காங்க. ஆனமலையிலேயே என்னுடைய நான் இப்போ விஆர்டி ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் ஆனமலையில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். எங்கள் ஸ்கூலுக்கே மீட்டிங்க்கு வருவாங்க. ஒரு 6-7 பசங்க அங்கேயே இருக்கிறாங்க. யாருங்க? அடடா, ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இங்கேயே இருந்திருக்கிறாரு. தங்க அருமைங்க, தேங்க்யூ. அப்படி அதே மாதிரி டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு பாலசுப்ரமணியம்னு ஒரு தம்பி தம்மம்பதியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மகேஷ்னு ஒரு தம்பி, அவரும் தம்மம்பதியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கவர்மெண்ட் ஜாப்லப்பா. கீதான்னு நினைக்கிறேன், கீதா பாலகொம்பு நாகூர், அந்த பாப்பா அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோபனான்னு ஆரம்பத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சூர்யான்னு ஒரு தம்பி அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ விளையாட்டாவில் நாங்கள் சொல்லிங்க குருவாக்கு படிக்குதுங்க. அப்போ நாங்கள் +2 படிக்கணும் அந்த தம்பி. அப்போவே நான் சொல்கிறேன், இந்த தம்பி இந்த மார்க் வாங்குவான், இந்த லைனில் போயிடுவான், ஒரு ஐடியா கிடைக்குது, எங்களுக்கு ஒரு அனுமானமாக திங்க் பண்ண தெரியுது. அதே மாதிரி அவங்க எல்லாமே டீச்சர் ஆகிட்டாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்கு நாங்கள் சென்னை போயிட்டு இருக்கும்போது பிஜி எல்லாம் ஒரு லைனில், பிடிஸ் எல்லாம் ஒரு லைனில் வந்துட்டு இருக்காங்க மாநாட்டு பந்தலில். அப்போ அந்த தம்பிகள்லாம் ஓடி வந்து என்கிட்ட பேசிட்டு போனாங்க. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நீங்களும் வந்து இப்போல்லாம் எத்தனையோ பெரிய பெரிய ஜாப்ல இருப்பீங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பீங்க, அல்லது ப்ரைவேட் பேங்கிங் கம்பெனியில் இருக்கீங்க, எல்ஐசியில் இருக்கீங்க. ஏன் விவசாயமே பார்த்துருந்தாலும் சரிப்பா, டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த தலைவர்களோட ஸ்பீச் கேட்டாலும் சரி, அவங்க சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒரு நொடி கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. நிச்சயமாக நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். அது மாதிரி நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம், நிறைய இருக்குது. இந்த ரீயூனியன் மீட்டிங்கில் உங்களெல்லாம் சந்திச்சதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சார் சொன்ன மாதிரி எங்களுக்கு 22 வயசு கம்மியாகிடுச்சு, அந்த மாதிரி ஒரு எண்ணம். அதனால் நீங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூழி வாழணும். அதான் எங்களுடைய வாழ்த்துக்கள். வாழ்த்து, நன்றி. வல்லவன் வருதடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வருதடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர்படி ஏற்றாயடா கருணா, நானும் உன்படி கொண்டேனடா. நானும் உன்படி கொண்டேனடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கருணா. வஞ்சகன் கண்ணனடா கருணா, வஞ்சகன் கண்ணனடா. மன்னவர் பணியேற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா கருணா. மன்னித்து அருள்வாயடா கருணா, மன்னித்து